பாரத பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். முக்கியமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி இங்கு வருகை தந்திருக்கிறார். முப்பெரும் விழாவானது அங்கு சிறப்பிக்கப்படுகிற சூழலில் சிறப்பு விருந்தினராகத்தான் பிரதமர் மோடி அங்கே வருகை தந்திருக்கிறார். ராஜேந்திர சோழனினுடைய பிறந்த நாள், ஆடி திருவாதிரை விழா, கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவு உள்ளிட்ட இந்த முப்பெரும் விழாவுக்காகத்தான் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு ரோட் ஷோவானது தொடங்க இருக்கிறது. நேற்று தூத்துக்குடியில் விரிவாக்கப்பட்ட அந்த விமான நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என பல்வேறு விஷயங்களையும் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது காங்கிரஸ் காலத்தில் வழங்கப்பட்ட அந்த நிதியை காட்டிலும் பாஜகவோட அந்த தற்போதைய அரசில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் நிதிகளும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது அரசியலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, பாஜக அதிமுக கூட்டணியில் எந்த மாதிரியான ஒரு தாக்கம், எந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவி வருகிறது, அவர்கள் கூட்டணியில் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுக கூட்டணியை இது வலுவிழக்க செய்யுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழாவானது, முப்பெரும் விழாவானது நடக்க இருக்கக்கூடிய சூழலில் திருச்சியிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் காரில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும், காரில் அமர்ந்தவாறு அவர் தொண்டர்களுக்கு கையசைத்துக் கொண்டே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பிரதமர் வருகையொட்டி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். முப்பெரும் விழாவானது அரியலூர் மாவட்டத்தில் அங்கே நடைபெற இருக்கிறது. திருச்சியிலிருந்து பிரதமர் மோடி இதையொட்டி கிளம்பி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அங்கே இது தொடர்பாக ரோட் ஷோவிலும் பிரதமர் மோடி ஈடுபட இருக்கிறார். வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு தொண்டர்களால் அளிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் வருகையொட்டி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் வரக்கூடிய அந்த வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது திருச்சியிலிருந்து புறப்பட்டு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் அடையவிருக்கிறார்? என்ன நிகழ்ச்சிகளுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? விவரம். பரிதா, வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கின்றார். நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற பல்வேறு மக்களுக்கான அந்த நிகழ்ச்சிகளை அவர் கலந்து கொண்டார். அதிலே பல்வேறு திட்டங்களை நாட்டிற்காக அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று அவர் திருச்சிக்கு வந்திருக்கின்றார். திருச்சியிலிருந்து தற்போது அரியலூர் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அரியலூரில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கோவிலுக்கு தற்போது அவர் செல்கின்றார். அது வெறும் அரியலூரின் அடையாளம் என்பதை தாண்டி தமிழ்நாட்டின் ஒரு அடையாளமாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான கட்டடக்கலையாகவும் சோழர்களினுடைய அந்த கட்டடக்கலை எப்படி இருந்தது என்பதை தற்போதும் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைய தலைமுறையினருக்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே அந்த கோவில் தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கோவில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த திருவிழாவில் நிகழ்விலே அவர் பங்கேற்கிறார். சாமி தரிசனமும் செய்ய இருக்கின்றார். அதற்காக அவர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றார்கள். பாஜகவினர் தங்களுடைய கட்சி தலைமை வருவதாக அவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள்.
அதிமுகவை பொறுத்தவரையிலே தங்களுடைய கூட்டணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பது வலிமை சேர்க்கும் என்பதனாலே அவர்களும் உற்சாகமாக ஆங்காங்கே நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அரியலூர் நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ரோட் ஷோவிலே பங்கேற்றிருக்கின்றார். திருச்சியில் நடைபெறக்கூடிய இந்த ரோட் ஷோவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒருபுறம் அதிமுக தொண்டர்கள் கையில் கொடியோடு கொடி அசைத்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறார்கள். மறுபுறம் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் பாஜகவினுடைய கொடிகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் உற்சாக வரவேற்பினை கொடுக்கின்றார்கள். மறுபுறம் பொதுமக்களும் தங்களுடைய மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றாரே, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலும் அந்த உள்ளூர் மக்கள் வந்து திரண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இப்படி கலவையாக பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் திரண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு கூடி நிற்கக்கூடிய மக்களுக்கு கையசைத்தபடி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். வழக்கமாக தேர்தல் நேரங்களிலே செய்யப்படக்கூடிய அந்த ரோட் ஷோ என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சி அல்லது அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு அரிதாக வரக்கூடிய ஒரு நிகழ்வாக பிரதமருடைய வருகை இருக்கின்றது. எனவே உள்ளூர் மக்களும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உற்சாகமாக அங்கு நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்தவாறு அவர் சென்று கொண்டிருக்கின்றார். நேற்று தூத்துக்குடியிலே நடைபெற்ற நிகழ்ச்சியிலே, அது அரசு நிகழ்ச்சி என்பதனாலே தமிழக அமைச்சர்கள் 3 பேர் பங்கேற்றிருந்தார்கள். முதலமைச்சரால் பங்கேற்க முடியாத சூழல், மருத்துவமனையில் இருக்கின்றார். அதன் காரணமாக தமிழக அரசு சார்பில் கொடுக்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை அமைச்சர்கள் பிரதமரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். மறுபுறம் நேற்று இரவு திருச்சிக்கு வந்து இறங்கிய அவரிடம் கூட்டணி கட்சி தலைவரான தமிழக எதிர்க்கட்சி தலைவர் EPS தன்னுடைய சார்பில் தமிழக நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த மனுக்கள் மீதெல்லாம் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தான் தங்கியிருந்த அந்த விடுதியிலிருந்து புறப்பட்டு தற்போது அரியலூர் நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். அரியலூரை பொறுத்தவரையில அங்க இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவில் பொறுத்தவரையில ஒரு மற்ற கோவில்கள் போல அல்லாமல் மிகுந்த ஒரு பழமையான கோவிலாகவும், அது மட்டும் இல்லாமல் பல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவிலாகவும் அது பார்க்கப்படுகின்றது. வடக்கு தெற்கை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் அந்த கோவில் பார்க்கப்படுகின்றது. கங்கையிலிருந்து புனித நீரை கொண்டு வந்து அங்கே ஊற்றி அவர் ராஜேந்திர சோழன் மாமன்னன் ஆண்டிருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழலிலே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள் என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெருமை என்றும் கூட ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தற்போது உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். காரணம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்தியாவினுடைய அந்த மற்ற மாநிலங்கள் பார்வை என்பது தமிழ்நாட்டை நோக்கி, குறிப்பாக மிக மிக பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அரியலூரை நோக்கி திரும்பும். அதன் மூலமாக இனி சுற்றுலாத்துறையும் கூட வளர்ச்சி அடையும். கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த கோவிலினுடைய ராஜேந்திர சோழனுடைய சோழ வம்சத்தினுடைய அந்த பெருமையெல்லாம் இந்தியா முழுக்க சென்று சேரும். வரலாற்று புத்தகங்களில் ஆங்காங்கே இருந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இடத்திற்கு செல்கிறார் எனும் போது ஒட்டுமொத்த ஊடகங்களின் கவனமும் அந்த பக்கத்திலும், அரசியல்வாதிகள் அதை பற்றி பேசுவார்கள். நாடு முழுவதும் அதை பற்றின ஒரு பேச்சு இருக்கும். எனவே அந்த கோவிலினுடைய அந்த சிறப்பு என்பது அடுத்த தலைமுறையினருக்கு, பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரும் என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தியாக பதிவாகிறது.